ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இனி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா கிறிஸ்தவ சங்கி. இப்போ நிறைய சங்கிகள் அப்படின்னு யாருக்கு பெரும்பான்மையாக சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் ஒருத்தர் பண்ணுறது நியாயமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவன் கொடுக்குற காசுக்கு, அவன் கொடுக்குற கூலிக்கு, அவன் சொல்கிறது தான்ப்பா கரெக்டுன்னு சொல்லி ஜால்ரா தட்டுறவங்க தான் சங்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி நியாயமே இல்லாத ஒரு விஷயத்த நிறைய பேர் ஆதரித்து அவங்க கொடுக்குற கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவ சங்கிகள் இயேசு கிறிஸ்துவை புறமார்க்கத்தார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இடையூறாக இருப்பதை நான் சிந்திச்சு பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக நிறைய யோசனைகள், நிறைய கேள்விகள், நிறைய பயத்தை உண்டு பண்ணுச்சு. இது நான் ஒன்றும் ஏதோ சாதாரணமா இந்த ஒரு வார்த்தையை புதுசா திணிக்கல, புதுசா புகுத்தல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். எல்லாரும் ஒரு ரிலிஜனா பார்க்குறாங்க. இந்த ரிலிஜன் தான் நிறைய சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவத்தில் there is no religious view or religious acts. மதத்தை தொடர்பு உடைய எப்படிப்பட்ட பாரம்பரியங்களாக இருந்தாலுமே இந்த நேர்த்தி கடன்கள்லாம் பண்ணுவாங்க. சில பேர் புறமார்க்கத்தாரில் பாத யாத்திரை போவாங்க, வேலு குத்துவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களோட கடவுளை பிரியப்படுத்தணும்னு சொல்லி தோணுதோ அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்துல இது ஒரு மதமே கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தி அவருக்கு ஐஸ் வச்சு நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்றது கனவு காணவே முடியாது. ஏன்னா கிரியைகளினால் ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது. அவன் என்னதான் நல்லது பண்ணாலும் கிரியைகளினால் நீதிமான் ஆக முடியாது. அதை சொல்றதுதான் வேதாகம சத்தியம். அப்போ எதனால் நீதிமான் ஆகிறான், எதனால் நல்லவனா ஆகிறான்? அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்னா எந்த நல்லதும் பண்ணக்கூடாதா, எந்த நல்லதும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மாத்திரம்தான் நித்திய ஜீவன், விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பரலோகம். ஒருத்தன் விசுவாசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஆண்டவர் நற்கிரியை செய்வதற்கான ஒரு ஏவுதலை கொடுக்குறார். அதனாலதான் நல்லது செய்யறான். நல்லது செஞ்சு இயேசு கிறிஸ்துவுக்கு சோப்பு போட முடியாது, ஐஸ் வைக்க முடியாது. இந்த மதம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒருத்தர் அவங்களுடைய மதத்துல நிறைய நேர்த்தி கடன் செய்யறாங்க, நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கிறிஸ்தவத்துல கிடையாது. முட்டி போட்டே நடந்து போய் மெழுகுவத்தி வச்சுட்டா குழந்தை பிறந்தனும், வீட்டுல நல்லது நடந்தணும்னு சொல்லி சில மார்க்கத்தார் சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெருப்புல நடந்துட்டா இல்ல தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டா இப்படியெல்லாம் பண்ணா கடவுளுக்கு பிடிக்கும்னு சொல்லி அவங்களோட மதம் சம்பந்தப்பட்டதான சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து கேட்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. ஏன்னா உண்மையான தெய்வம் நீ இதை செஞ்சாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லாது. நான் உனக்காக செய்யறேன், நீ என்னை நம்பு, அதுதான் உண்மையான கடவுள் சொல்றது. அந்த உண்மையான கடவுள் நான் நம்புறது இயேசு கிறிஸ்துவ நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் என்பதாலதான் அவர் சொல்லுகின்ற காரியத்தை நம்ம பைபிள் மூலியமா ஃபாலோ பண்றோம். இதுல நான் நிறைய காரியங்கள் எழுதி இருக்குது. அப்போ கிறிஸ்தவ சங்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நியாயமே இல்லாம இருக்கும். ஆனா அவன் சொல்றதான்பா கரெக்டுன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த சங்கிகள் கூட்டத்துல வருவாங்க. இந்த சங்கிகளை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். என்னடா இது, இயேசு கிறிஸ்து சங்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரா? இயேசு கிறிஸ்து சங்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, மாயக்காரனே என்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். இப்போக்ரிட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணார். இப்போக்ரிட்னா என்னது? ஏமாத்துறவன். உள்ள அவ்வளவு அசுத்தங்கள் இருக்கும், ஆனா வெளியே நல்ல மாதிரி நடிப்பான். உள்ள அவ்வளவு காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறவன் தான் மாயக்காரன். இவர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து திட்டுறாரு, கடிந்து கொள்றார். மாயக்காரர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, யோவானும் திட்டுறார். வரும் கோபத்திற்கு ஆளாகாதிருங்கள் சொல்லி சொல்றார். அப்போ கிறிஸ்தவ சங்கிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, உண்மையான தேவனை அறிந்து கொள்வதற்கு புற மார்க்கத்தாரும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இடையூறாய் தடையாய் இருக்கிறார்கள். இதை நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை, நம்ம இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நிறைய எபிசோட்ஸ் பார்க்க போறோம். கிறிஸ்தவ சங்கி யார்? இந்த கிறிஸ்தவ சங்கி அப்படின்றத பார்க்க போறோம். பிலிப்பியர் 1:11 பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கு பரம் ஏறினாரோ அன்னைக்கு கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டார். அப்போ பஞ்சங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னது போலவே இன்றைக்கு நடக்குது. ஆனா இன்னைக்கு அதிகமா நடக்குது. எல்லா இடத்துலயும் இயற்கை சீற்றம்,
பாதிப்புகள், கொலைகள், நிறைய காரியங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். பஞ்சங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது. அப்ப இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இன்னும் ஒரு அடையாளமா வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவருடைய வருகையின் நாளுக்கு இடரலற்றவர்களாய், துப்புரவானவர்களாய் கிறிஸ்தவர்கள் இருக்கணும். கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இருக்கணும். மெயினா ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள்ளாக ஒரு ஆத்மாவை நடத்தும் பொழுது அவனை பார்த்து தான் ஜனங்க வளர்றாங்க. இப்ப நான் வந்து ஒரு 10 ஆத்மா வந்து நடத்துறேன் அப்படின்னா என்னைய பார்த்து தான், என் வாழ்க்கை முறையை பார்த்து தான், நான் பேசுகிற பேச்சு, நான் நடக்கிற செயல்கள் என்ன பார்த்து தான் 10 ஆத்துமாக்களும் நடக்குது. என்னை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்குது. அப்போ அந்த 10 ஆத்துமாக்கும் நான் தவறான விதத்துல இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்து விட்டேன் அப்படின்னா இதற்கு, ஏன்னா நான் ஆத்துமாக்கு உத்தரவாதியா இருக்கிறதுனால, எபிரேயர்ல அப்படிதான் எழுதியிருக்குது. உங்களை நடத்துறவர்களை துக்கத்தோட இல்ல சந்தோஷத்தோட வந்து அவங்களை வந்து நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லி எபிரேயர்ல வந்து எழுதியிருக்குது. நடத்துகிறவர்கள் சரியான விதத்தில் நடத்தும் பொழுது, சரியான விதத்தில் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கும் பொழுது அவர்களுடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஊழியமா இருக்கிறது. ஆனா இவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. இப்ப இந்த கிறிஸ்தவ சங்கி அப்படின்ற தலைப்புல நிறைய காரியங்கள் வந்து பார்க்க போகிறோம். இதுல அநேக உபதேசங்கள், அநேக வேதாகம சத்தியங்கள் இதுல வந்து கவர் ஆக போகுது. ஏன்னா அந்த டைம் இயேசு கிறிஸ்து மாயக்காரனே சொன்னார். இப்ப மாயக்காரனே சொன்னா வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சங்கின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறான் அப்படின்னா, இடரலா இருக்கிறான் அப்படின்னா அவன்தான் கிறிஸ்தவ சங்கி. இப்போ நீங்களும் நானும் என்னென்ன விதத்துல இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்வதற்கு இடையூறா இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேசுற பேச்சு, நிறைய பேருக்கு பேச தெரியாது, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுறாங்கன்னு சொல்லி தெரியாம பேசுவாங்க. சரி, கோவம் வந்துச்சுன்னா நீங்க பேசுறீங்க, ஓகே. அதை பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கும் பொழுது, என்னடா காலையில எல்லாம் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், இயேசுப்பா கிட்ட ஜோம் பண்ணுங்கலாம் சொன்னாரு, சாயங்காலம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டு நானும் கெட்ட வார்த்தை பேசணுமா? இந்த இயேசுவை இவங்க சொல்றது போல ஏத்துக்கிட்டு நானும் சீரியல், சினிமா பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? இப்ப இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டு இவனே மாறல, நான் எப்படி மாற போறேன்? நான் மாறணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு இடரலுக்குள்ளாக புறம் மார்க்கத்தார்களை நம்ம தள்ளுறோம் தெரியுமா? தவறான விதத்துல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறோம் தெரியுமா? அவர்கள் தான் கிறிஸ்துவ சங்கி. கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு துப்புரவானவர்களாய் இல்லாம, பரிசுத்தத்திற்கு ஏற்ற குணங்கள், குணாதிசயங்கள் இல்லாம இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவ சங்கி. இப்ப என்னென்ன விதத்துல அசுத்தமான காரியங்களை செய்கிறோம் அப்படின்றத வந்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் நல்ல ஊழியம் பண்ணார். ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கப்போ, அந்த காலத்துல உள்ள எம்ஜிஆர் பாட்டுலாம் எவ்வளவு அர்த்தம் உள்ளவைகள் தெரியுமா? அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப கூட நான் நினைச்சா பாடுவேன். ஆனா நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டோம்ல, அதனால அதெல்லாம் பாடக்கூடாது. இதை பார்த்து அவங்களோட விசுவாசிகள் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒருத்தர் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா பலவைகள் எல்லாம் ஒளிந்தானே எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனா என் பாஸ்டர் இன்னும் அந்த பழசு ஒழியாம அந்த எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறாரு. எம்ஜிஆர் பாட்டை பத்தி வந்து சில காரியங்கள்லாம் வந்து சொல்றாரு. எனக்கே அது வந்து ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. யாருன்னா புதுசா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு வரும் பொழுது அது அவங்களுக்கு எவ்வளவு இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதனையோட தன்னுடைய பாஸ்டர் சொன்னதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இடரல் அற்றவர்களாய், துப்புரவானவர்களாய் வாழணும், துப்புரவானவர்களாய் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் தான் கிறிஸ்தவ சங்கி. யார் அதிகமா வேத வார்த்தையை போதிக்கிறாங்களோ அவர்கள் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும். அப்பதான் அவர்கள் செய்கிற ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பாரு. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நிறைய போதிக்கிறாங்க, நிறைய பேசுறாங்க, நிறைய காரியங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அவர்களோட வாழ்க்கை முறைன்னு சொல்லி வரும் பொழுது அதுக்கேற்றவாறு போல நடக்கல. கனியற்ற காரியங்களை வந்து விசுவாசிகளோ சரி, இல்லை மற்ற புற மார்க்கத்தாரோ கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது, கனியற்ற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, கனியற்ற செயல்களை பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா இடறி போறாங்க, இடரல் உடையவர்களா இருக்கிறாங்க. இதுதான் பவுல் வந்து சொல்றாரு, நீங்க இடரல் அற்றவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபம். துப்புரவானவர்களா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பேசுற பேச்சு, நீங்க நடக்கிற நடக்கை, ஒருத்தர்கிட்ட பழகிற விதம், பேசுற விதம், நீங்க வந்து அவங்களோட கூட அணுகுமுறை, நீங்க அணுகிற விதம் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதா மெச்சூர்டா இருக்கணும்னு சொல்லி பால் வந்து சொல்றாரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். ஸோ இப்படிப்பட்ட குறை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இதை மாத்திக்கோங்க. இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவ சங்கி என்ற லிஸ்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். கிறிஸ்தவ சங்கி இது வந்து ஒரு டாபிக் இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னும் அநேக எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.